திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 755, அதிகாரம் பொருள் செயல் வகை. பயாபதி என்பவர் சுரமை என்னும் நாட்டு மன்னர். இவரது நாட்டிலே நல்ல செல்வங்கள் விளைந்து இருந்தது. அதனால் மக்கள் அனைவரும் மன்னரின் ஆணைப்படி வரிகளை தந்தனர். அவரது கருவூலத்தில் நிறைய பொன்னும் பொருளும் சேர்ந்திருந்தது. அதனை பொக்கிஷமாக பாதுகாத்தார். ஒரு முறை மழையே பெய்யாது எங்கும் வறட்சி நிலவியது. மன்னரின் அமைச்சர்கள் சென்ற வருடம் எவ்வளவு வரியை மக்கள் தந்தார்களோ அதனையே இவ்வருடமும் தர வேண்டும் என்று வரி வசூலிடம் சொல்லி அனுப்பினார்கள். இச்செய்தி மன்னனின் காது கெட்டியது. மன்னர் அமைச்சர்களிடம், இவ்வருடம்தான் மழை பெய்யவில்லையே, நாம் வரி வாங்காமல் இருந்தால் என்ன என்றார். அப்படி இல்லை மன்னா, திரை பெறுவது இறையின் முறை. நாம் சேமித்து வைத்திருப்பதைப் போல அவர்களும் நிறைய விளைச்சல் பெற்ற போது சேமித்து வைத்திருப்பார்கள். எனவே இம்முறையும் வரி வசூல் செய்யலாம் என்றனர். அதற்கு மன்னரோ, விளைச்சல் இல்லாத போது நாம் மக்களிடம் வரி வசூல் செய்தால் மக்கள் மகிழ்ச்சியாக அந்த பணத்தை தரமாட்டார்கள். மன்னருக்கு மக்கள் தருவது வரி அல்ல, அது காணிக்கை. வரியினை தருகின்ற பொழுது மக்கள் அன்பு நிறைந்த மகிழ்வோடும் பக்தி நிறைந்த அருளோடும் தர வேண்டும். அதுதான் மன்னரின் கருவூலத்தை அலங்கரிக்கும். எனவே இம்முறை மழை பொழியவில்லை என்றால் நமது கருவூலத்தில் இருக்கின்ற பணம் அவர்களுக்கு பொழியட்டும் என்றார். அருளோடும் அன்போடும் பொருந்தி வராத செல்வத்தை ஒரு மனிதன் ஈட்டக்கூடாது என்பதை அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நல்வழியில் பொருள் சேர்த்தால் ஆக்கம், தீவழியில் பொருள் சேர்த்தால் அழிவு.